அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பொதுவாக நம்ம ஏலத்தோட்டங்களில் இந்த நிமிஷத்தில் பார்த்தா அதிகமான மழை பெய்து ஒரு அழுகல் குணம் எல்லா பக்கமும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. பொதுவாக இந்த மாதிரி பாதிப்பை நம்ம தவிர்க்கிறதுக்கு பல்வேறு விதமான முறைகள் நம்ம செய்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கேவிகே கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அல்லது ஏதாவது வேளாண்மைத்துறை அலுவலகங்கள் இருந்ததுன்னா அங்கே ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற திரவம், சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது பவுடர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திரவம்னா ஒவ்வொரு லிட்டரு, பவுடர்னா 2 கிலோ. இதை தண்ணியில் கலந்து மீனமிலம் 1 லிட்டர் கலந்து வைக்கணும். இதை நம்ம எல்லா நிலங்கள்லேயும் மழை பெஞ்ச அமைப்புள்ள நிலங்களில் தரையில் ஊற்றிக்கிறது ரொம்ப முக்கியங்க. எல்லா பயிர்களோட தூரில் படுற மாதிரி ஊற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை கொஞ்சம் தயவுசெய்து பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நம்மளுடைய பயிர்களோட சரங்கள் பாதிப்பாகி கொஞ்சம் வெம்புன மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த வெம்புன மாதிரி ஒரு சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சில கரைசல்கள் நம்ம தெளிக்கலாம். அதில் முக்கியமானது நம்ம இயற்கை விவசாய கரைசல்களை பொறுத்தவரை மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா, இந்த 2ல் ஏதாவது ஒன்று நம்ம தெளிக்கலாங்க. அல்லது இது செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஈயம் கரைசல் தெளிக்கலாம். இது கூட நம்ம உயிர்கரைசலாவது அல்லது சாணப்பாசி கரைசலாவது கலந்து அப்படி தெளிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஈயம் கரைசலோட ஒன்று மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா தெளிக்கலாம், அல்லது இந்த கரைசல்களை தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறப்ப அது சரங்கள் மேலே பட்டு நம்ம தட்டைகள் மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி தெளிக்கிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த மழைக்காலத்தில் ஒரு பொதுவான ஈரம் கிடைக்கும். இந்த ஈரத்தில் நமக்கு ஒரு பக்கம் அழுகல் வர வாய்ப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் விட்டு விட்டு மழை வர நேரத்தில் பூச்சி தாக்கமும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து நம்ம பயிர்களை காப்பாற்ற சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி இந்த திரவங்களும், இது கூட வெர்டிசிலியம் லக்கானியும் 1 லிட்டர் கலந்துக்கணும், சூடோமோனாஸ் 1 லிட்டர் கலந்துக்கணும். இது பவுடர் வடிவில் கூட உங்களுடைய மயிலாடும்பாரா, பாம்பாடும்பாரா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கீழே நம்ம தமிழ்நாட்டில் தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த பகுதிகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டா, இதை பெருக்கமடைய செஞ்சு வச்சுக்கிட்டா தெளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல திரவமாக ஏலக்காயில் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம மழை முடிஞ்ச நேரத்தில் முக்கியமாக இந்த ஃபியூசாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுகல் நோய் வர வாய்ப்பு இருக்குது. இந்த அழுகல் நோய் ஏன் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு சில நேரம் தட்டைகள் பாதிக்கப்பட்ட ஓட்டை விழுந்த தட்டைகள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தில் நம்ம மழை ஈரம் பட்டு அதனால் அழுகல் இந்த ஃபியூசாரியம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அந்த சூடோமோனாஸை கலந்துக்கங்க. கலந்து தெளிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூஞ்சை தொற்றுலேருந்து நம்ம மாறிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த காலத்தில் ஒரு முறையாவது மாதம் 1 முறையோ அல்லது மாதம் 2 முறையோ தெளிக்கிற மாதிரி இந்த ஈயம் கரைசல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஈயம் கரைசலை தயார் பண்ணி 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இலைகள் இந்த மழை நேரத்தில் உணவு தயாரிக்கவும் கொஞ்சம் திடமாக இருக்கவும் பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த உயிர் கரைசல் கொடுக்கலாம். உயிர் கரைசல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், 15 லிட்டர் தண்ணி கோமியத்தோட 10 லிட்டருக்கு சாணம் கலந்து 3 முட்டை கரைச்சி தினசரி கலந்து வச்சு 7 நாளுக்கு அப்புறம் தெளிக்கிற திரவம். இதிலேருந்து 1 லிட்டர் எடுத்து கலந்துக்கலாம். கலந்து தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கவனம் ஏலக்காய் விவசாயத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மண்ணில் கீழே விழுந்த அந்த குச்சிகளெல்லாம் எடுத்து ஒரு குறுக்க ஒரு வரப்பு மாதிரி போட்டுக்கணும். நிலத்தில் இருக்கக்கூடிய மண் அரிச்சிட்டு போகாமல் ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஒரு குறுக்க போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த மண் அரிக்காமல் இருந்ததுன்னா செடிகள் எப்பயும் போல் ஒரு பசுமையாக இருந்து காய்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இது நல்ல விலை கிடைக்கக்கூடிய நேரம், பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம்.